குடுமிக்கு என்ன இருந்தாப்ல பேதி இருக்குது. என்னை பார்த்தா உனக்கு பாலிஸ் கட்டப்ல காமெடியா இருக்கும். உன்னை பார்த்தா எப்படி இருக்குது? சரியான பில்லி சூரிய பொம்மை மாதிரியே இருக்கு. நான் என்ன சொல்ல வச்சேன் மனசுக்குள்ளே போட்டு அடக்கிட்டு நிக்கேன். பாலிஸ் கட்டப் உங்களை விட எனக்கு அம்சமா இருக்கேன்னு பொறாமை. ஆமா, உன்னை பார்த்து பொறாம பட்டுட்டாலும் கண்ணுல அவிஞ்சு போயிடும். மீன்காரி போலீஸ் கட்டப் போட்டா ஒழுங்கா போறானா? இந்த குடுமிலாம் பார்த்து சிரிக்க மாதிரியே போடுவானே. ட்ரெஸ் வாங்காம வேற தொப்பி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கே எதுக்கு? போலீஸ் ட்ரெஸ் வாடகைக்கு எடுக்கலாமேன்னு போனேன். ஆனா எல்லாம் ஷூட்டிங்க்கு போயிருச்சா வானரி. நான் 4 தொப்பி மட்டும் தான் இருக்குது, நான் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஆபத்துக்கு எதுவும் பாவல்ல வானரி. இப்பயே நீங்க தொப்பி வச்ச உடனே போலீஸ்கார அம்மா மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியே எப்பவுமே நீங்க ஒரு கெட்ட பேசுவீல, அதே மாதிரி பேசுங்க வானரி. போலீஸ் ட்ரெஸ் எதுக்கு? நீங்க பேசுனாலே போதும். அத பேசுற போதெல்லாம் எதுக்கு தொப்பி? இது ஒரு அடையாளம் வானரி. நீ சொல்லியது எப்படி தெரியுமா இருக்கு? பைக் இல்லாம ஹெல்மெட் மாட்டிட்டு போற மாதிரி இருக்கு. உங்களெல்லாம் வச்சிட்டு நான் காரியத்துல இறங்கனேல என்னதான் சொல்லணும். இங்க பாருங்க, பிசாண்டி இடியாத எடுத்துட்டு வந்தாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. உங்களுக்காக தான் நாங்களே இந்த கட்டப்லாம் போட்டுட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. வாங்க வீடு வீடா போய் எடுப்போம். என்ன எடுப்போம்? ஏதி எடுப்பா? குடுமிகாரி பிச்சை எடுக்க போற மாதிரியே கூப்பிடுறீங்க. அது நடவடிக்கை எடுப்பான்னு சொன்னேன். நடவடிக்கை எடுக்க நீ என்ன உண்மையான இன்ஸ்பெக்டரா? இங்க பார், நம்ம விசாரிக்க தான் போறோம். சந்தேகம் வந்துச்சுன்னா இவளை கூட்டிட்டு போய் அந்த போலீஸ்கார மட்டும் ஒப்படைக்கணும். அது மட்டும் தான் நம்ம வேலை. அதை விட்டுவிட்டு நடவடிக்கை எடுக்க அதை எடுக்க இதை எடுக்கன்னு போனேன்னு வச்சுக்க, குடுமி அறுத்து காக்காக்கி எரிஞ்சு விடுவேன். ஆமா, காக்கானா மனம் இல்லாம இது திங்குறதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கு போல. சும்மா ரொம்ப பியாசாதங்க. வாங்க வீடு வீடா போய் விசாரிப்போம். சாமிமா, எங்கெல்லாம் விசாரிக்கணும், யாருக்கிட்டலாம் போய் விசாரிக்கணுமா? குறிப்பா எப்படி விசாரிக்கணும்னு சொல்லி கொடுத்தா அம்மா அதே மாதிரி விசாரிப்பேல்ல. ஏம்மா, முதல்ல ஒரு ரவுண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். அதுக்கு பிறகு எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் விசாரிக்கலாம். ஆமா, 4 பேர் இப்படியே போய் நின்னா முதல்ல நம்ம போலீஸ் நம்புவாங்கள? நம்புவாங்க வானரே. அது தலையில தொப்பி இருக்குல்ல, கோயில் நகையில காணோன்னு ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால போலீஸ் மம்முட்டில வந்திருக்குன்னு நினைச்சுக்கிடுவாங்க. மம்முட்டினா இந்த மண்ணை விட்டு விடாத. மம்முட்டி இல்ல வானரே, மம்முட்டி. என்ன மம்முட்டி? டீ பண்ணு காப்பியா தெரியல. பேதிதான் இருக்கு மீன்காரி உனக்கு. இந்த பாருங்க வானரே, தெரியலன்னா 4 பேர் கிட்ட கேளுங்க. உடனே இப்படி ஒருத்தர் மேல எரிஞ்சு விழாதங்க. போலீஸ் நார்மலான ட்ரெஸ்ல போனா இத மொட்டின்னு சொல்வாங்க. அததான் பிசாண்டி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியல. இவ மம்முட்டின்னு சொன்னா, மம்முட்டினா என்னது? மண்ணு கொத்துறது தானே வானரே. இந்த மாதிரி போறதுக்கு பேர் தான் மம்முட்டி. மம்முட்டி காப்பி டீனிட்டு வந்து தோல போவோம். வானரே, என்ன ஒரு முக்கியமான விஷயம். இப்படியே போய் நம்ம நின்னா பியாச வேண்டதான் முடிக்கணும். முதல்ல என்ன பியாச போறோம், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன பியாரி இதெல்லாம் கொஞ்சம் முடிவு பண்ணிட்டு போவோமா? ஏன் இதான் சாக்குன்னு உனக்கு வச்சிருக்க பேரை மாத்திலன்னு பாக்குறியா? இல்ல வானரே, நம்ம இப்ப போலீஸ் கெட்டப்பு போட்டிருக்கோம்ல, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சுக்கிடுவோம்.
பிபிடி கமிஷனர் வேண்டாம், 20 கமிஷனர் வேண்டாம். நான் சரோஜான்னு சொல்லியே விசாரிக்க எனக்கு அது போதும். வானரு சரோஜான்னு சொன்னா கெத்து வராது வானரு. போலீஸ்காரவி மாதிரி சொல்லுங்க. அப்பதான் நல்ல கெத்தா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க வானரு. அவ்வளவுதானே, ஓனர் சரோஜான்னு சொல்லி கெத்தாதான் இருக்கும். வாங்க போய் விசாரிப்போம். நேரம் ஆகி தொலைக்குது. சரோஜாக்கா, இன்னும் முதல் வீட்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோமா? வாங்க வாங்க, ஏதோ ஒரு வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு நகை திருநது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். வீட்ல யாரு? வெளிய வாங்க. இந்த பிச்சைக்காரி தொலைல் தாங்க முடியல. ஆனா உனா வந்துறியாவ. ஏம்மா, எதுவும் இல்லம்மா, அடுத்த வீட்டுக்கு போ. நானே கஞ்சிக்கு வழி இல்லாம கிடக்கேன். என்கிட்ட வந்து அம்மா தாயே என்னகிட்டு போமா, அடுத்த வீட்டுக்கு போ. என்னது அடுத்த வீட்டுக்கு போகணுமா? நாங்க யார் வந்திருக்கோம் தெரியுமா? யாரா இருந்தாலும் பரவாயில்லம்மா, பக்கத்து வீட்டுக்கு போ. இன்னைக்கு எங்க வீட்ல சோறு வடிக்கல. நாங்க போலீஸ் வந்திருக்கோம். இதுவே போலீஸா? ஆமா, உள்ள வரலாமா? வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. ஐயோ, எதுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க? நீங்க நாம தான் போலீஸ்காரங்க. ஒரு போலீஸ்காரின்னு கூட பார்க்காம பக்கத்து வீட்டுக்கு போன்னு சொல்றிய. நாங்க என்ன பிச்சை எடுக்க வந்திருக்கோம்? ஐயோ சாரி மேடம், எங்க தெருவுல ஒரு ராபிச்சக்காரி உண்டு. அவதான் இன்னைக்கு பகல்ல வந்துட்டா போல இருக்குன்னு நினைச்சிட்டு அப்படி சொல்லிட்டேன் மேடம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். என் குரலை கேட்டா ராபிச்சக்காரி குரல் மாதிரியா இருக்கு. இல்ல மேடம், அதை விட மோசமா இருக்கு. என்னது, என்ன சொன்னா? ஐயோ ஒண்ணும் இல்ல மேடம். ஆமா, எதுக்கு கும்பலா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது விசாரணை நடத்ததான். என்னது விசாரணையா? எதுக்கு, என்னாச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க பாருங்க, நாங்க உங்களை விசாரிக்க வந்திருக்கோம். மரியாதையா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள்லாம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிருங்க. நாங்களே கண்டுபிடிச்சோம், அப்புறம் அவ்வளவுதான். என்ன உண்மை மேடம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதை பத்தி கேக்குறீங்க? இங்க பாருங்க, நாங்களாவது சாதாரணமா தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கெல்ல இன்னும் பெரிய போலீஸ்கார மேல வந்திருக்காங்க. பிபிடி கமிஷனரை. என்னது பிபிடி கமிஷனரா? உள்ள உள்ள டெப்டி கமிஷனர் வந்திருக்காங்க. ஐயோ, கமிஷனர்லாமா வந்திருக்காங்க? ஆமா, எல்லாரையும் விசாரிக்க தான் வந்திருக்காங்க. மரியாதை உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிருங்க. உண்மைன்னு கேட்டுட்டு இருக்கு. எதை பத்தி கேக்குறீங்கன்னு தெரியல மேடம். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு என்ன உண்மை தெரியுமா அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. எதை பத்தி கேக்குறீங்கன்னு தெரியாம எந்த உண்மையை சொல்றது? அதாம்மா, இந்த ஊருக்குள்ள கோயில் நகை திருடு போயிருக்குல்ல. ஆமா, அதுக்கு என்ன? அந்த திருட்டு விஷயமா தான் உங்களை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு என்ன உண்மை தெரியுமா அதை ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. அதை பத்தி என்கிட்ட விசாரிக்க என்ன இருக்கு? இந்த ஊருக்கு புதுசா வந்தவிய தான் அதை திருடினாங்களா? யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க? அதாவது பார்வதி பாட்டி இருக்காங்கல்ல, அவிய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் தான் திருடி இருக்காங்களா? ஐயோ, நீங்க எதுக்கு ஐயோ சொல்றீங்க? இந்த விஷயம் தான் இந்த ஊர் முழுக்க எல்லாருக்குமே தெரியுமே. போலீஸ் முதற்கொண்டு அவியல தான் சந்தேகப்படியாவ. நீங்க எதுக்காக என்னைய விசாரிக்க வந்திருக்கீங்க? எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க போய் இந்த பார்வதி அம்மா வீட்டுல போய் விசாரிங்க. ஒரு வாரமா வந்து இங்கதான் தங்கி இருக்காங்களா, அவிய தான் நகையை திருடி வச்சிருக்காங்களா. போலீஸ்ல இருந்து நேத்து பிறந்த பிள்ளை வரைக்கும் அவிய மேலதான் சந்தேகப்படுறாங்க. நீங்க எதுக்காக என்னைய விசாரிக்க வந்திருக்கீங்க? அங்க போய் விசாரிங்க போங்க. என்னாச்சு, உண்மை வந்துச்சா? பிபிடி கமிஷனர் மேடம், இந்த நாடி சொல்லியாவே பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தவங்க தான் திருடி இருப்பாங்களா. அப்படி இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்க ஊர் முழுக்கையும் பேசிக்கிட்டியாங்களா? ஓஹோ, அப்படியே. இத நீ கேள்விப்பட்டியால எடுத்துக்கட்டி வச்சு பேசிட்டு இருக்கியா? நான் எதுக்காக எடுத்துக்கட்டி வச்சு பேசணும்? ஊர் முழுக்க இப்படிதான் பேசிக்கிட்டியாவ. நீங்க வேணா யார்கிட்டனாலும் போய் விசாரிச்சுக்கிடுங்க. போலீஸ்க்கே சந்தேகம் அந்த வீட்டுல உள்ளவங்க மேலதான். நாங்களும் போலீஸ் தான், எங்களுக்கு அந்த வீட்டுல இருக்க மேல சந்தேகம் வரலையே. இந்த ஊருக்குள்ள இருக்கவே தான் யாரோ திருடி இருக்காவே. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள இருக்கவிய பல வருஷமா இந்த ஊருக்குள்ளே தான் இருக்காவே. இது வரைக்கும் இப்படி ஒரு திருட்டு சம்பவம் நடந்ததே கிடையாது. ஆனா புதுசா அந்த வீட்டுக்கு ஆட்கள் வந்த பிறகுதான் திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அதனால எல்லாருக்கும் அவிய மேலதான் சந்தேகம் இருக்கு. அவிய தான் திருடி இருக்காவே. போய் அங்க விசாரிச்சு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயில போடுங்க. இங்க வந்து விசாரிக்காதங்க, வெளிய போங்க. வெளிய போங்களா? நீ போலீஸா இல்ல நான் போலீஸா? ஏது எப்ப மண்டை கொண்டே வச்சிட்டா நீ என்ன வேணாலும் பேசற கேப்பே நினைச்சிட்டு இருக்க. ஓனர் ரபில பியாத்தி எடுப்பங்கற வார்த்தையில யூஸ் பண்ணாதங்க. போலீஸ்கார ரபில் யூஸ் பண்ண மாட்டாங்க.
கடவுளே, வந்து தொலைங்க போவோம். ஓனர்னு சொல்லிட்டு போது அந்தம்மா. அந்த மேடம் கமிஷனர் தானே? அவங்கள பிசாண்டின்னு கூப்பிடியாவ? ஒரே குழப்பமா இருக்கே. வந்தவி நிஜமாலே போலீஸ் தானா? இல்ல போலீஸ் மாதிரி கெட்ட போட்டுருக்காங்களா? இதுவள முதல்ல ஃபாலோ பண்ணணும். வானரி விசாரிக்கலான்னு போனா என்ன இப்படி சொல்லியாவ? ஊருக்கே தவிட்டு நம்ம மேலதான் இருக்கு வானரி. இந்த அம்மாவே இப்படி சொல்லிட்டு என்ன வெளியே போய் விசாரிச்சானா நம்ம தானே பிடிச்சு கொடுத்துருவா போல இருக்கே. முதல்ல நீங்களும் விசாரிச்சதே சரியில்லை. நான் வரதுக்கு முன்னாடி எப்படி நீங்க உள்ள போய் விசாரிக்கலாம்? இங்க பாருங்க ஓனர் ரபியல, நம்ம கரெக்ட்டா தான் போய் விசாரிச்சோம். இந்த ஊர்க்கார ரபியலுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்ல உள்ள பேத திருடி இருக்காங்கன்னு. அதனால தான் அப்படி சொல்றாங்க. அபிய மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள இருக்க சின்ன குழந்தை வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா. நம்ம இதுக்கு மேல போய் யார விசாரிச்சாலும் நம்ம பேரை தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு இந்த கதை. இந்த போலீஸ்காரி வேணும்னே எல்லார்கிட்டயும் நம்மள பத்தி கிளப்பி விட்டு வச்சிருக்கா. அதனால தான் எல்லாரும் ஒண்ணு போல இப்படி பேசிட்டு தெரியாவே. வானரி எனக்கு அப்படிதான் தோணுது வானரி. இனி அடுத்த வீட்டுல போய் விசாரிச்சா வானர் தான் திருநாவன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த போலீஸ்கார மாடத்துக்கு உங்க மேல தானே டவுட். அதனால இந்த விசாரணை இதோட முடிக்கிறதுதான் நல்லது. எல்லாம் உங்க நலன் கருதி தான் சொல்லிய வானரி. நல்லா சொன்ன சொரக்காய்க்கு உப்புல நீ. எனக்கு அந்த போலீஸ்காரி மேல டவுட் இல்ல, இந்த மீன்காரி மேல தான் டவுட். வானரி ஏன் மேல என்ன டவுட்? நீ தான் அந்த வீட்ல இருக்கவே திருடிப்பாவே, முக்கியமா அந்த ஓனர் தான் திருடிப்பான்னு இந்த ஊர்ல போய் சொல்லிட்டு வந்திருப்பான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த போலீஸ்காரிட்ட நீ தானே சொல்லி கொடுத்துட்ட. வானரி நீங்க திருடினீன்னு சொல்லல வானரி. நீங்க பெரிய பணக்காரவிய 10 வீடு 10 மாடு வச்சிருக்கீங்க. அதனால உங்க பேக்ல நிறைய நகை இருக்குன்னு தான் சொன்னேன். அத அந்த போலீஸ்கார மாட தப்பா நினைச்சிட்டு அப்படி வந்து கேட்டிருக்காவ. நான் என்ன செய்ய முடியும்? நீங்க எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? போலீஸ்காரவே எங்களே தான் விசாரிச்சாவ. தப்பு செய்யலனா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவணும்? குடுமி, அந்த போலீஸ்காரி உங்களெல்லாம் ஒரு தடவை தான் விசாரிச்சா. ஆனா அந்த பேதியட்ட போலீஸ்காரி என்ன பல முறை கூப்பிட்டு விசாரிச்சிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். எல்லாத்துக்கும் அந்த ஓனர் தான் காரணம்னு அவட்ட போய் அழ வேண்டியது. அந்த போலீஸ்காரி மனசாட்சியே எல்லாம் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கா. என்னது பின் விளைவு முன் விளைவு? அந்த போலீஸ்காரி குருட்டு கண்ணாடி மாட்டிக்கிட்டு யார் என்னன்னு தெரியாம என்னையே விசாரிச்சுட்டு தெரியா. நான் எவ்வளவு பெரிய ஆளு? 10 வீட்டுக்கு 10 மாட்டுக்கு சொந்தக்காரி. பிறவி என்னத்த பேசுறது பிறவி? என் வீட்டுல எனக்கு இன்னும் சொந்தமா காரம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம இந்த போலீஸ்காரி பேதி எடுப்பா என்னையவே நோண்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இந்த நசிங்கமான குரல் அவ்வளோதாச்சே. நாசமா போச்சு. பேதி எடுப்பா எப்ப வந்து நின்னு தெரியலையே. எனக்கு முன்னாடி நிக்கிறதுக்குள்ள வாய் வந்துட்டுல நின்னுட்டு இருக்கு. ஏ மீன்காரி, ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? மேடம் குட் மார்னிங். வாய வச்சு சும்மா இல்லாம பேசிட்டு இப்ப குட் மார்னிங். நல்லா குட்டுப்பாவ நல்லா வாங்கட்டும். இவளுக்கு இது தேவைதான். என்னமா குட் மார்னிங்? என்ன குட் மார்னிங்? பேதி எடுப்பா போலீஸ்காரியா? எனக்கு எப்பமா பேதி எடுத்துச்சு? எனக்கு எப்பமா பாத்தா? அது வந்து மேடம் ஐ அம் வெரி சாரி. பேதி எடுப்பா நீ பிசாண்டி சொன்னே. அந்த போலீஸ்காரி பேதி எடுப்பா சொன்னேமா? இல்ல மேடம், பிஸ் மீன்காரி போலீஸ் கட்ட போட்டுருக்கல்ல, அதனால தான் பிசாண்டி பேதி எடுப்பா மீன்காரின்னு சொன்னேன். போலீஸ்காரி சொன்னே? அது போலீஸ் கட்ட பார்த்தோனே அப்படி வந்துக்கோ மேடம். மாமா எதுக்கு நீங்க நாலு பேர் போலீஸ் கட்ட தலையில வச்சிருக்கீங்க? நாசமா போச்சு. அதுக்கு வராத டவுட்ட வாண்டர் ரவியில கலப்பி விட்டுட்டாத. இதுக்கு மேல வழங்குன மாதிரிதான். அது வந்து மேடம் போலீஸ் தொப்பி வச்சு பார்க்கணும் நீ ரொம்ப நாள் எங்களுக்கு ஆசை. அது வந்து போட்டோ எடுக்க ஆசை தொப்பி வச்சுக்கிட்டு. அதுக்குதான் வரிசையா தொப்பி வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்க நிக்க போட்டோ எடுக்க ஆளே இல்ல. எஸ்கூஸ் மீ போலீஸ் மேடம், ஒரு போட்டோ